வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன் வருது. ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடங்கள் வந்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகிறார். ஸோ தந்தை சார்ந்த உறவுலாம் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும், அதெல்லாம் எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் குடும்பத்துக்கான விஷயங்கள் சிறப்பாக இருந்தால் குடும்பத்திலும் சரி, மற்றபடி வெளி வட்டாரங்களையும் சின்னதாக ஒரு சலசலப்பு இலேசவோ சம்பந்தமான விஷயங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் மன ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கணும். ஏன்னா சனியும் ராகுவும் ஒன்றா இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் ஒரு சின்ன மன உளைச்சலுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்களும் வந்து அப்பாட்ட பேசும்போது பழகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சமாக ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலங்களையும் மன காயங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடம்பு சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துங்க. 7ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 7லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை வந்து குரு சுக்கரன் மாறி இருக்கும்போது நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் வக்கரமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 5ல் வக்கரமாக குழந்தையோட பிடிவாதமும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயம் ஏதாச்சும் வாங்கிட்டோம், அதனால் வந்து சில பேர் அவமானம் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 5க்கு வந்து 10 8ஆம் இடமாக வரனால தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நீச்சபங்க ராஜயோகமாகி பெரிய லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். தொழில் வந்து பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உல்லாச சுற்றுலா இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான பலன்கள், ஸோ ஜென்ரலான பலன்கள் தான். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் பாதக ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல வெற்றியில் நல்ல லாபங்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து அது சின்னதாக ஒரு மன உளைச்சலை திங்கள் செவ்வாயில் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயம் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மொத்தமாக வெளி மாநிலங்கள் இதெல்லாம் வந்து போகிறோம் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாலும் ஒரு மனக்கலக்கங்களையும் மனசில் வந்து சின்ன மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அது 7 பரிவர்த்தனை 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கான சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். செயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார். சனி வந்து உங்களுக்கு வந்து 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது
தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து சனியும் ராகும் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ண வரும்போது புதன் வந்து நீச்சமாக 5ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன சின்ன மனக்கலக்கங்க, குழந்தைகளோட பிடிவாதத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து என்ன மாதிரி விஷயமோ கேது வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை ஈட்டி தருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் வேணும் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்ல. விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது அது வந்து 7ஆம் அதிபதி குழந்தைகளோட விஷயங்களை ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு ஏற்றமாகவும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றது. ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி நான் டெய்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷமோ ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ ஸோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணுவோ கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.